ஹாய்! ரொம்ப ஈஸியான ரிங் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே முறுக்கு செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணி சாஃப்டாக வரல, இல்லாட்டி வந்து கிறிஸ்பியாக வரல, டைட்டாக இருக்கு மாவு கலந்துக்க அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம். அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறவங்க இந்த வகையான முறுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் கடையில் வாங்கினா கூட பரவாயில்ல. இதை நல்லா வறுத்துட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கப் அரிசி மாவில் அதே அளவு ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ வந்து சிம்மிலே வச்சு செய்யணும். ஸோ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் பொடி, சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், மிளகு ஒரு அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் தேவையான அளவு, நெய் ஒரு டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக வெள்ளை எள்ளு இல்லாட்டி கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் இது ஜஸ்ட் கொதிக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்ம இதை ஸ்டவ் மேலே வச்சா போதும். இப்போ கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்துட்டு ஜலிச்சு வச்சுருக்க மாவை கொட்டி அடி பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். இதில் நம்ம நெய் சேர்த்ததுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், வறுத்த மாவு அப்படின்றதுனால ஒட்டாமல் இந்த மாதிரி கலந்து விடும்போதே தெரியும். நம்ம கையில் கூட டச் பண்ணோன்னா ஒட்டவே ஒட்டாது. அந்தளவுக்கு மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆகிடும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நெய் இல்லாட்டி எண்ணெய் தொட்டு நம்ம இந்த மாவை வந்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு அப்படி ரொம்ப டைட்டாக இருக்குது, அது வந்து இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். இப்போது இதை கையிலையே நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டி இப்படி ரிங்காக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் மொத்தத்தையும் ரிங் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஆயிலில் போட்டு கூட மற்றதெல்லாம் அதை குக் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேம்க்கு அதை மாற்றிக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரிங் முறுக்கு எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்து மீடியமான ஃப்ளேம்லையே நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். ஆக்சுவலி இதை வந்து நம்ம 2 முறை போட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் மாறவே மாறாது, நல்லாயிருக்கும். மீடியமான ஃப்ளேமில் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை குக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப கலர் வர விடாமல் எடுத்து வச்சிடணும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் பெப்பர் போட்டதுனால அந்த பெப்பர் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மோஸ்ட்லி கொஞ்சம் கோல்டாக இருக்கும்போது இல்லாட்டி வந்து ஏதாவது இந்த மாதிரி காரமாக சாப்பிட்டா த்ரோட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி முறுக்கெல்லாம் டக்குன்னு செஞ்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி அந்த கொதி நிலையில் அந்த முறுக்கு வந்து பபிள்ஸ் வருது இல்லையா, அந்த பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டுட்டு அகைன் இன்னொரு முறை நீங்கள் ஆயிலில் 2 டைம்ஸ் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும்.
ஸோ விவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். சூப்பர்பான சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முறுக்கு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.